சில புத்தகங்கள் வாசகர்களை எளிதில் தனக்குள் அனுமதிக்கிறது கிடையாது. ஒரு குழப்பமான, மேடு பள்ளம் நிறைஞ்ச, ஒரு சிக்கலான கதாபாத்திரத்தின் வழியா தான் கதைக்குள்ளேயே கூட்டிட்டு போகும். இத்தகைய குணாதிசயங்கள் நிறைஞ்ச கதாநாயகன பியோதர் தஸ்தோவஸ்கி அவரோட பேர குறிப்பிடாமலேயே கனவுலகவாசியாகவே அறிமுகப்படுத்துறாரு. மனிதன் எப்படி வளர்கிறான்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். பெற்றோர்களுக்கு தன்னோட குழந்தைங்க பெரியவன் ஆகுற வரையும் நம்ம பாதுகாப்புல இருக்காங்க. பெரியவன் ஆனதும் அவங்க ஸ்கூல் சேர்த்துற வயசானதும் ஸ்கூல்ல சேர்த்திர்றாங்க. அங்க ஆசிரியர்கள், பாதுகாவலர்கள் பார்வையில இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம கண் பார்வையில நம்ம கண்ணு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். பொதுவா குழந்தைகள் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நெறைய விஷயத்த கத்துக்கிறாங்க. நெறைய விஷயத்த அப்சர்வ் பண்றாங்க. அவங்க லைஃப்க்கு எது தேவை, எது தேவையில்லன்னு அவங்களுக்கு தெரியாம, அது தான் வாழ்க்கையில நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அப்பப்பயே செஞ்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. இத்தகைய குழந்தைகளோட நண்பர்களின் வட்டம் எப்படி இருக்குது? அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத்தகைய சிந்தனைகள் தான் அவங்களோட எதிர்காலத்திற்கான பட்டியலாவே மாறுது. அந்த பட்டியலுக்கான தேடல் தான் அவங்களோட எதிர்காலத்த உருவாக்குதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம தளபதி கூட "துள்ளாத மனமும் துள்ளும்" படத்துல ரொம்ப அழகா ஒரு பாடல் வரியில சொல்லியிருப்பாங்க. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். தேடல் உள்ள மனிதருக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம விஜய் அண்ணா பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி தான். குழந்தைகள் தாம் 15 வயசு வரையும் வாழ்ற வாழ்க்கை அவங்க வாழ்நாள் முழுவதுக்குமான வடுக்களா மாறுது அப்படின்னு சொல்லி இப்ப நெறைய சாதனையாளர்கள் சுயசரிதை எழுதுறத நம்ம பார்த்திருப்போம். அவங்க சுயசரிதையில பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல தாம் பட்ட கஷ்டத்த எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ். ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயாவையே எடுத்துப்போம். ஒரு நியூஸ் பேப்பர் போட்ட சின்ன பையன் இந்திய குடியரசுத் தலைவரா, ஜனாதிபதியா வாழ்ந்து, இன்னைக்கு அத்தனை இந்தியர்கள் மத்தியில் மட்டும் இல்லாம, உலகத்தில் உள்ள பல யங்ஸ்டர்ஸ் மத்தியிலயும் ஒரு ஏவுகணை நாயகனா வலம் வந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவரோட சுயசரிதையிலயும் அவர் சின்ன வயசுல பட்ட துயரங்கள், கஷ்டத்த பத்தியெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அது நம்மள இன்னும் மெருகேற்ற வகையா அமைஞ்சிருக்கும். அந்த புத்தகத்த பத்தியும் பார்ப்போம். எஸ். ராமகிருஷ்ணன் இந்த மாரி நூல் குறிப்பில தஸ்தோவஸ்கியோட பெற்றோர், அவர் வளர்ந்த விதம் பத்தி அப்படியே அழகா சொல்லி கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு அவர் நூல் குறிப்பு முடிவுல ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அத நான் இறுதியில உங்ககிட்ட வாசிச்சு காமிக்கிறேன். மிட்சம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூன், ஜூலை மாதத்துல ரஷ்யாவுல பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு நகர்ல இது ஒரு திருவிழா கோலமாவே கொண்டாடக்கூடிய ஒரு டைம். அந்த டைம்ல தஸ்தோவஸ்கி அங்க இருந்திருக்காரு. அங்க நடந்த நிகழ்வுகள வச்சு இந்த கதைய ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1848ல வெளிவந்த இந்த புத்தகம் இன்றளவும் கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்குமே ரொம்ப அழகா கொண்டாடக்கூடிய உலக இலக்கியத்திலேயே காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்த ரொம்ப அழகா தஸ்தோவஸ்கி கையாண்டிருப்பாங்க. இது ரொம்ப எமோஷனலான ஒரு புத்தகம்னே சொல்லலாம். இந்த புத்தகத்துல தன்னோட கனவுலகவாசியான அந்த கதாநாயகனும் அப்படிதான் அறிமுகமாகுறான். தன்னை பத்தி முழு விவரங்களையும் அவனே அறிமுகப்படுத்திக்கிறான். கனவுலகவாசியாவே அறிமுகப்படுத்திக்கிறான். தனிமையில அங்க ரொம்ப கூட்டமான ஒரு இடம். அந்த பீட்டர் பார்க் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இவன் ரொம்ப எல்லாருமே ஏதோ ஒரு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள இவன் வந்து தனியா அந்த வழியில நடந்து போகக்குள்ள, அங்க இருக்க மரத்துக்கிட்ட, வீடுகிட்ட ஒவ்வொரு வீடும் இவன்கிட்ட பேசும். இவன் வீட்டுக்கிட்ட பேசுவான். அந்த என்ன வீடு வந்து பட்டி டிங்கரிங் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலருந்து, தன்னோட முகப்ப வந்து வீட்ல இருக்கவங்க மாத்தப் போறாங்க அப்படிங்கிறதுலருந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போய் மொழி நடையில கையாண்டிருப்பாங்க. எதிர்பாராத விதமா ஒரு பெண்ண சந்திப்பான். 2 ஆண், 1 பெண் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமா இருக்காங்க. 4 இரவு, 1 பகல் அப்படிங்கிறது இந்த கதையின் சுருக்கமா இருக்கு. முதல் நாள் இரவு கனவுலகவாசி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாப்புல. தான் தினமும் என்ன பண்றேன்? இரவு மட்டும் தான் வெளிய வருவேன். பகல் ஃபுல்லா வீட்லயே இருப்பேன். நான் இந்த வீடுகிட்ட பேசுவேன். வீடுங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, மரங்கள்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ரெகுலரா நான் ஒருத்தர பார்ப்பேன். அவரு எப்பயும் நாங்க அவரு அவரு நான் அவர்ட்டயோ, இல்ல அவரு என்கிட்டயோ எப்பயுமே பேசுனதே கிடையாது. அந்த ஒரு தலையசைவுல மட்டும் நாங்க எங்களோட அன்ப பரிமாறிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்குள்ள, அந்த நைட்டு எதிர்பாராத விதமா அந்த பெண்ண சந்திப்பாப்புல. அந்த பெண்ணோட பேர் இவருக்கு தெரியாது. தான் எந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்ங்கிறத அந்த பெண்கிட்ட சொல்லுவாப்புல. 2 பேரும் மாறி மாறி அப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
நான் வந்து எந்த பெண்கிட்டயுமே பேசினது கிடையாது. நான் பேசியிருக்கேன். கனவுல மட்டுமே பேசியிருக்கேன். இதுதான் முதல் முறையா நான் ஒரு பெண்கிட்ட இப்படி வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ட்ரோவர்ட்ட அந்த இதுலயே ரொம்ப அழகா மொழிநடையில எடுத்துட்டு போயிருப்பான். படிக்க படிக்க அதோட வர்ணனைகள் அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படிதான் அவன் வந்து தன்னை பத்தி ஃபுல்லாவே அந்த பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். "நீங்க நாளைக்கும் இங்க வருவீங்களா? உங்களுக்காக நான் திரும்பி வருவேன். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவான். ஏதாவது வேலையே இருந்தா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரிஞ்சு போவாங்க. அவங்க போற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அந்த நைட் ஃபுல்லா இவனுக்கு தூக்கமே வராது. தான் ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே இவன ஆளப்பரிய சந்தோஷத்துல அப்படி போயிட்டுருக்கும். மறுநாள் அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நம்பாள் வந்துருவாப்புல. எதார்த்தமா அவங்களும் வர மாரி அவங்க காமிச்சுக்குவாங்க. அப்புறம் மாறி மாறி திரும்பி பேச ஆரம்பிப்பாங்க. நான் இந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 2வது நாள் இரவு தான் அந்த பெண்ணோட பேரே நம்ம கதாநாயகனுக்கு தெரிய வரும். நாஸ்தன்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு புடிச்ச ஸ்வீட் சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுற மாரி அந்த பெண்ணோட பேர வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வாக்கியத்துக்கு பின்னாடியுமே சொல்லி சொல்லி இவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்குவான். நாஸ்தன்கா, நாஸ்தன்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நாஸ்தன்காவுக்கு இவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சரி ஓகே நமக்கான நம்பிக்கையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபோர்ட் ஜோன் வரக்குள்ள அவங்களோட லைஃப்ப பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் என் பாட்டியோட கட்டுப்பாட்டிலேயே வளர்ந்த பொண்ணு. எங்க வீட்ல வந்து ஒரு ரூம் எங்க பக்கத்து ரூம் தான் நாங்க வாடகைக்கு விட்டுருக்கோம். அப்போ ஒரு இளைஞன் வந்தாங்க. புத்தகத்த பரிமாறிக்கிறதுலேருந்து இவங்க அவங்க பாட்டிக்கு புத்தகத்த படிச்சு காமிக்கிறதுலேருந்து இந்த மாரி பயங்கரமா போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் எதார்த்தமா வெளி உலகத்த பத்தியே அவங்களுக்கு தெரியறது புத்தகத்தின் மூலியமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியம்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அந்த அ முன்னாள் காதல் நாஸ்தன்கா விரும்பினவன் வந்து அ நாடகத்துக்கு கூட்டிட்டு போவான். அவங்க பாட்டிக்கிட்ட இவன் ஃபர்ஸ்ட்டு வெளிய படிக்கட்டுல நின்னு பர்மிஷன் கேட்பான். இல்ல எங்க பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி அவன் நாஸ்தன்கா சொல்லுவாங்க. உடனே டைரக்ட்டா வந்து அவங்க பாட்டிக்கிட்டயே பர்மிஷன் இந்த மாரி ஒரு 2 டிக்கெட் இருக்கு. நம்ம போலாமான்னு கேட்கக்குள்ள அவங்க பாட்டி பர்மிஷனோட அவங்க நாடகம் பார்க்க போவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் இதெல்லாம் முடிஞ்சு அவன் வந்து தன்னோட வேலைக்காக அந்த வீட்ட காலி பண்ற நெலம வரும். அப்போ சரி ஓகே நாம்பளும் இவன் கூடயே சேர்ந்து வெளிய போயிரணும். அ இன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்கு பரிமாற பரிமாற காதலும் 2 பேரும் பரிமாறிப்பாங்க. அவங்க அந்த ஹீரோ பரிமாறிப்பானான்னு தெரியல. ஆனா நாஸ்தன்கா தன்னோட காதல அவன்ட்ட பரிமாறணும்னு நெனப்பாங்க. அந்த டைம் சொல்லணும்னு நெனைக்கிற டைம் தான் அவன் வேலை விஷயமா வெளிய போணும். வீட்ட காலி பண்ணணுங்கிற சூழ்நிலைக்கு வருவான். அப்போ காலி பண்ணக்குள்ள நாமளும் சேர்ந்து அவன் கூட போயிரணும்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு நாஸ்தன்கா பேசுவா. "நீ 1 வருஷம் காத்திரு. நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு இடம் சொல்றேன். அந்த இடத்துல நம்ம சந்திப்போம்" அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம 2 பேரும் கனவுலகவாசியும், நாஸ்தன்காவும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ப அந்த நாஸ்தன்காவோட முன்னாள் காதலன்னு சொல்லியிருப்பான். இது ட்ரையாங்கிள் லவ் மாரி தான் போயிட்டுருக்கும். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கும். அப்போ நாஸ்தன்கா வந்து இந்த மாரி தான் இங்க தெரிஞ்சவங்க வந்தா, தெரிஞ்சவங்களோட ஒரு வீட்ல தான் நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவங்களுக்காக அந்த நைட்டு வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணி, அவங்கள வருவாங்க அப்படின்னு சொல்லி. நைட் டைம்னா அங்க சூரியன் இருக்கிற டைம். ஆனா இரவு ஒரு 10 மணி. அந்த மாதிரியான ஒரு டைமு. அந்த இடத்துல அவங்களுக்காக வந்தேன். இந்த மாரி வேற யாரோ கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேரோட மீட்டப்பும் ஆனதுக்கான ஒரு இதுவா இருக்கும். அப்போ சரி நீங்க சொல்லுங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு லெட்டர் மாரி எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப ஆளு ஒரு தூதுவனா வேல பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ நாஸ்தன்கா சொல்லுவாங்க, "உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எந்த ஒரு பெண்கிட்ட எந்த ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு போய் பேசினாலும் முதல்ல காதல் பார்வையில தான் பார்ப்பாங்க. நீங்க என்ன எப்பயும் அந்த மாரி பார்த்ததில்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நீங்க ஹேண்டில் பண்றீங்க" அப்படின்னக்குள்ள, எனக்குள்ள இருக்க காதல் நான் உன்கிட்ட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஒருத்தன வந்து புதுசா லவ் பண்றேன்னு சொல்ற. நான் இப்ப அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்னதா ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நான் என்னோட காதல ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற டயத்துக்காக என் மண்டையில போட்டு ஏதேதோ பேசி யோசிச்சு வச்சிருக்கான். அந்த டைம் வரவட்டும். அதுக்காக நான் உன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாலும் கொஞ்சம் நல்லா இறங்கி வேலை செய்றாப்புல. கனவுலகவாசியும் எவ்வளவோ ட்ரை பண்றான். அந்த கடிதத்த அந்த காதலன் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு முயற்சியிலயும் வெறும் தோல்விய சந்திக்கிறான். எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால அவங்கள நெருங்க முடியல அப்படிங்கிற ஒரு இத தான் இவங்களுக்கு சொல்ல வரான். நாஸ்தன்கா அவன் படுற கஷ்டத்த இவ கூட இருந்து பார்க்குறா. எதனா ஒரு வகையில அவர போய் மீட் பண்ணிட மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு காதலின் ஏக்கம் இவளுக்கு இருந்துட்டே இருக்கிறனால,
ஒரு வகையில விரக்தியாகி சரி விடுங்க, அவருக்கு என்ன பிடிக்கல போல, அவர் என்ன பார்க்க வரல, ஏதோ ஒரு வகையினால அவர் என்ன அவாய்ட் பண்றாரு அப்படிங்கிற மாரி இவ சொல்ல வந்து, நான் காதலித்தவர் தான் எனக்கு கிடைக்கல. என்னை இங்கு ஒரு காதல் முழுமையாக காதலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்தன் கனவுலகவாசிய பார்த்து சொல்றாங்க. இருவரும் சேர்ந்து பேசி, அந்த இரவு முழுவதும் இவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீட்டர்பர்க் நகரம் ஃபுல்லாவே இவங்க சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இவங்களோட காதல் மொழி எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. மாறி மாறி அவங்க இத்தன நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த ஒரு நாள் போதுமானதா அமையுதுங்கிற அளவுக்கு அவங்க காதல் மொழிய பேசிட்டு, நெறைய தூரம் பேசிட்டு போறாங்க. சில நேரம் அமைதியா இருக்காங்க. சில நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அங்க போலாம், இங்க போலாம், எங்க போலான்னு சொல்லிட்டு, திடீர்னு எதிர்பாராத விதமா ஒருத்தர் அவங்கள கிராஸ் பண்ணி போகக்குள்ள நாஸ்தன்கா அப்படி ஒரு செகண்டு நிக்கிறா. உறைஞ்சு போய் நிக்கிறா. அந்த உறைஞ்சு போய் நிக்கிற சமயம், "இது அவரா?" அப்படிங்கிற மாரி கனவுலகவாசி கேட்குறான். அவ ஆமாவா, இல்லையான்னு சொல்லி முகத்த கூட பார்க்காம எப்படி சொல்றதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. அந்த காதலன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான். நாஸ்தானுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஓடி போய் அவன் முன்னாடி போய் நிக்கிறான். நின்னு ஒரு கணம் முழுசா அவன பார்த்துட்டு, திரும்பி ஓடி வந்து கனவுலகவாசிய கட்டி 1 நிமிஷம் நல்லா கட்டி புடிச்சுட்டு, விடாம அந்த தன்னோட காதல முழுமையா வெளிப்படுத்திட்டு, அவரு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, இவன் எதுக்குலாம் இங்க வந்தான் இப்போ? அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணும். ஆனாலும் அவங்க காதல் வந்து அதோட முடிஞ்சு, இவ நாஸ்தன்கா வந்து தன்னோட பழைய காதலனோட தன்னோட வாழ்க்கைய பயணத்த தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இறுதி பாதை முடியிற வரைக்கும் நம்ம கனவுலகவாசி அங்கனிருந்து அவங்க நிழல் முடியிற வரைக்குமே பார்த்து, அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அப்போ கனவுலகவாசி சொல்வான், "இந்த ஒரு அரவணைப்பு போதும்." அதாங்க அந்த நம்ம தஸ்தோவஸ்கி இந்த காதல் கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. "ஒரு முழுமையான அன்பை நம் மனது ஒரு கணம் முழுமையாக உணர்ந்தால் போதும். வாழ்க்கை முழுவதற்கும் வாழ்வதற்கான காரணம் இதுவே போதுமானது." அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. இத்தகைய காதல் இவங்க 2 பேருக்குமே கனவுலகவாசியா இருக்கட்டும், நாஸ்தன்காவா இருக்கட்டும், காதல் மீது ஆழப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அவங்க அந்த அளவுக்கு காதல நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதாபாத்திரத்தில் வர ஆணும், பெண்ணும் காதல வந்து முழுமையா நம்புனாங்க. 2 பேரும் முழுமையா நம்புனதுனால தான் அந்த காதல் போதுமானதா அவங்களுக்கு இருந்தது. அந்த ஒரு நிமிஷம் நாஸ்தன்கா வந்து கனவுலகவாசிய அரவணைச்சுட்டு போனாங்க, கட்டிப்பிடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னோம்ல. அந்த ஒரு அரவணைப்பு பிரிவின் வலி கனவுலகவாசிக்கு இறுதியா நினைவுபடுத்திட்டு போச்சு அப்படின்னு சொல்ற மாரி நம்ம தஸ்தோவஸ்கி இந்த கதைய முடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகான அ கவிதை. இந்த புத்தகத்த கதை அப்படின்னு சொல்றத விட கவிதை அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாசிக்க வாசிக்க அந்த பீட்டர் பாக்ஸ் நகர்ல நாம தனிமையில இருக்கக்குள்ள என்ன ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஒரு பெண்ண சந்திக்கக்குள்ள நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த புத்தகத்த படிக்கக்குள்ளயுமே நமக்கு ஒரு புது கதையோட, புது கதாபாத்திரத்தோட, ஒரு புது காதல நம்ம வாழ்க்கையில புதுசா உணர்றதுக்கான தருணத்த இந்த புத்தகம் நமக்கு கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம ராமகிருஷ்ணன் இந்த புத்தகத்த பத்தி லாஸ்ட்டா ஒரு வரியில சொல்லியிருப்பாங்க. ஒரு பாக்ஸ் கன்டென்ட் குடுத்திருப்பாங்க. அது அட்டைப்படத்திலயும் குடுத்திருப்பாங்க பின்னாடி. அத வாசிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். "வெண்ணிற இரவுகள்". ராமகிருஷ்ணன் எழுதினது பின்னாடி இங்க அட்டப்படத்துல குடுத்திருக்காங்க. அத நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். "வெண்ணிற இரவுகள் இரவின் ஊடாக அலையுறும் மனித ஆசைகளையே வெளிப்படுத்துகிறது. கதாபாத்திரங்கள் வழியாகவே மனிதன் இருண்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன. இரவினுள் அடங்க மறுக்கும் பகல் போலத்தான் காதலும். அது மனிதர்களை நிம்மதியற்றுச் செய்கிறது. ஆனால் அந்த அலைக்கழிப்பும் வலியும் காதலுக்கு அவசியம் என்றே தோன்றுகிறது. வலியில் இருந்தே காதல் வளர்கிறது. பிரிவே காதலை உணரச் செய்கிறது. அவ்வகையில் எப்போது வாசிக்கையிலும் வெண்ணிற இரவுகள் நிராசையின் முடிவில்லாத பயணத்தை எப்போதும் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறது." ரொம்ப அழகான வார்த்தையில நம்ம ராமகிருஷ்ணன் இந்த புத்தகத்து நூல் குறிப்பு குடுத்திருப்பாரு. இது எல்லாருமே படிக்க வேண்டிய ரொம்ப அழகான ஒரு காதல் காவியம். நீங்க இந்த புத்தகத்த படிச்சுட்டு, இந்த புத்தகம் உங்களுக்கு எந்த மாரியான தாக்கத்த குடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன்.